Glory to God. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் யோபுவின் புஸ்தகம் அதிகாரங்கள் 25, 26 மற்றும் 27 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 25வது அதிகாரத்திலே சூகியனான பில்தாத் சொல்றதான காரியங்களை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும். அதிகாரமும் பயங்கரமும் தேவனிடத்தில் இருக்கிறது. தேவன் தாமே உன்னதமான ஸ்தலங்களிலே சமாதானத்தை உண்டாக்குகிறவர் என்று சொல்லி அங்கே பில்தாத் தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிற காரியங்களை குறித்து தேவனுக்கு ஒரு சேனை இருக்கிறது. அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதிக்காமல் இருக்கிறது. யார் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் மனிதன் தேவனுக்கு முன்பாக நான் நீதிமான் என்று சொல்லி பெருமை பாராட்ட முடியாது. ஸ்திரீனித்து பிறந்தவன் நான் பரிசுத்தம் என்று சொல்லி பெருமை பாராட்ட முடியாது. ஒரு மனிதனை நீதிமானாக்குகிறவர் தேவனை, உன்னை பரிசுத்தப்படுத்துகிறவர் கர்த்தர் நானே என்று ஆண்டவர் சொன்னார். ஆம், சந்திரனை பார்க்கும் பொழுது, நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது மனிதனுடைய அற்பமான காரியங்கள் தெரியும். மனிதன் பூச்சியைப் போல இருக்கிறான் என்று சொல்லி பில்தாத் சொல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 26வது அதிகாரத்திலே யோபு மறுமொழி கொடுக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மனிதன் திடமில்லாமல் இருந்தாலும், பலனற்ற கையை இருந்தாலும் எப்படி அவன் ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி ஆதரவை பெற்றுக்கொள்ள முடியும்? ஞானமில்லாதவனுக்கு எப்படி மெய்பொருளை குறைவர அறிவிக்க முடியும் என்று சொல்லி மனிதனுடைய காரியங்களை குறித்து அங்கே யோபு வெளிப்படுத்தியிருக்க. ஆனால் யோபுடைய ஞானம் அங்கே வெளிப்படுகிறது. மனிதன் பூமியை ஒரு உருண்டை என்று சொல்லி கண்டுபிடிப்பதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இதோ தேவனாயி கர்த்தர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரங்கத்திலே தொங்க வைக்கிறார் என்று சொல்லி அங்கே சத்தியத்தை, விஞ்ஞான உண்மையை வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். அவர் தண்ணீரை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார். அது பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல் அவர் வேதாகம சத்தியத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார். நம்ம சிங்காசனம், கர்த்தருடைய சிங்காசனம் நிற்கும், ஆகாயமே எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதஸ்தலம் என்று ஆண்டவர் சொன்னதை இங்கே யோபு வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தேவன் தாமே தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணுகிறவர், ஞானத்தினால் மூர்க்கத்தை அடக்குகிறவர் என்று சொல்லி அங்கே யாரும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எல்லாம் அங்கே யோபு சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். 27வது அதிகாரத்திலே யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னத காரியங்களை நாம் காண முடியும். என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் ஆசியிலும் இருக்கும் மட்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் யோபுவோடு இருந்ததை குறித்து அங்கே யோபு சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். என் உதடுகள் தீமையை சொல்லுவதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. என் நியாயத்தை தள்ளிவிட தேவனும் என் ஆத்மாவை கசப்பாய் சர்வவல்லமையுள்ள ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொல்லி தனக்கு வருகிற துன்பங்கள், சோதனைகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி நினைத்து பார்த்தார். சாத்தான் சோதிக்கிற காரியத்தை யோபு அறிந்திருக்கவில்லை. ஆனாலும் யோபு தனது உத்தமத்திலே இன்னும் நிலையாக உறுதியாக இருக்கிறார். திட நம்பிக்கையில் சகிப்புத்தன்மையுடனும் எதிர்கொள்வதிலும் நீதியிலும் விசுவாசத்திலும் விடாமுயற்சியோடு இருப்பதிலும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு யோபுதான். யாக்கோபு தன் நிறுவனத்திலே யோபுவின் பெருமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி 5வது அதிகாரத்தில் சொல்கிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். தன் நேர்மையை காத்து கொள்வதிலும் தேவனிடத்தில் உண்மையான விசுவாசத்தோடு இருப்பதிலும் அந்த உறுதியான தீர்மானம், விசுவாசிகளின் ரட்சிப்பு வரலாறு ஈடுநிலையாதது. எவ்வித சோதனையும் துன்பமும் தேவனிடத்திலிருந்து தோன்றின அதிர்ச்சியூட்டும் அமைதியும் தேவன் மீதும் வார்த்தையின் மீதும் அவன் வைத்த பக்தியை அகற்ற முடியவில்லை. தேவனை தூஷித்து ஜீவனை விடுவதற்கு அவன் மறுத்துவிட்டான். அவர்களை தன் மனைவியாக சொன்னாலும் அதை மறுத்துவிட்டான். புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் விசுவாசிகள் சோதனைகள், வருத்தங்கள்,
மற்றும் வாழ்வின் 2 நாட்கள் முழுவதிலும் நாம் தேவனுக்கு உண்மையாக அர்ப்பணித்திருக்க வேண்டும் என்பதை இது நமக்கு கற்றுத்தருகிறது. விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. தேவனுக்கு உண்மையாக இருக்கவும், விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே மற்றும் அன்பிலே உறுதியாக இருக்கும்படி நாம் கற்றுக்கொள்கிறோம். சாத்தானுடைய தாக்குதல், சோதனைகள் எல்லாம் விசுவாச கப்பலை சேதமடைய செய்யக்கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. கடைசி காலங்களிலே வெளிப்பட ஆயத்தமாக இருக்கப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி நம்ம உண்மையாய் விசுவாசத்தோடு இருக்கும் மக்களை வல்லமையினாலே பாதுகாக்கவும், கிருபையினாலே அவர்களை காக்கவும் தேவன் 1 பேதுரு 1 வசனத்திலே வாக்களித்திருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த உன்னத தேவனை நாம் பற்றிக்கொள்வோம். சர்வவல்லமை தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை அறிந்தவர்களாய் சத்தியம் தருகிற விடுதலை பெற்று நாம் முன்னேறி செல்வோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.